நீங்க 4ஆம் ஆண்டு மாணவரா? பரீட்சை 10ஆம் மாசம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு சி பிரிவுல பிரச்சனை இருக்கா? அதாவது நோக்கம் எப்படி எழுதுன்னு தெரியாம இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, நோக்கம் கேள்விக்கு எப்படி பதிலளிக்கலாம்? வாங்க, அதுக்கான ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுலபமான முறையில வந்து பதிலளிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபம். எப்படி? தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய, அல்லது இக்கும் உள்ள தொடர்பை ஆராய. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த அட்டவணையில நீரின் அளவு, செடியின் உயரம். ஓகேங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா மாறிகளை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல வந்து தற்சார்பு மாறி வந்து நீரின் அளவு, சார்பு மாறி வந்து செடியின் உயரம். அப்ப நம்ம மாறிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எப்படி நம்ம வந்து நோக்கத்தை எழுதுறது? அப்ப நீரின் அளவிற்கும் செடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. இதுதான் வந்து நோக்கம் எழுதுற முறை. சுலபமா இருக்கா? இது போன்ற நிறைய டெக்னிக் உங்களுக்கு தெரியணுமா? ஸ்டார்ட் ட்விட்டர்ல இணைய மறந்துடாதீங்க.